வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்து கூலி தொழிலாளியை கத்தியால் குத்திக் கொன்ற 2 பேர். கணவனின் சடலத்தை பார்த்து கதறி அழுத மனைவி, தாய். விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல். கணவனின் கொலையில் மனைவிக்கும் தொடர்பு இருந்தது விசாரணையில் அம்பலம். கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலையாளிகளுக்கும் உயிரிழந்தவரின் மனைவிக்கும் என்ன தொடர்பு? நடந்தது என்ன? நள்ளிரவு 12 மணி. வீட்டுல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த 2 பேரு வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த சரவணன் கிட்ட வாக்குவாதம் பண்ணி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சரமாரியா குத்தி இருக்காங்க. மகன் ரத்த வெள்ளத்துல துடிக்கிறத பார்த்து சரவணனோட மனைவியும் அவங்க அம்மாவும் கத்தி கதறி இருக்காங்க. 2 பேரும் கத்துனதை கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே கொலையாளிகள் தப்பிச்சு போயிட்டாங்க. ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த சரவணனோ துடிச்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சரவணனை கொலை செஞ்சது யாரு, கொலையாளிகளை உங்களால அடையாளம் காட்ட முடியுமான்னு போலீஸ் அங்கிருந்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு இதே பகுதியைச் சேர்ந்த சூர்யாவும் அவரோட நண்பர் சக்தியும் தான் என் மகனை குத்தி கொன்னுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சரவணனோட அம்மா சொல்லி இருக்காங்க. அத வச்சு தலைமறைவா இருந்த சூர்யா சக்தியோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்ப சிக்னல் அதே ஏரியாவுல காட்டி இருக்கு. அதுபடி மது போதையில சுத்திக்கிட்டு இருந்த சூர்யாவை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். முதல்ல சூர்யாவோட செல்போனை பிடுங்கி ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல சூர்யா அடிக்கடி சரவணனோட மனைவிக்கு போன் பண்ணி இருந்தது தெரிய வந்திருக்கு. அந்த தகவலை வச்சு விசாரணையை தொடங்கிய போலீஸ் கொலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மர்மத்தை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. கிருஷ்ணகிரியில உள்ள ஹொசூர் பார்வதி நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சரவணனுக்கு முத்துலட்சுமிங்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. இதுக்கிடையில முத்துலட்சுமிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா அப்படிங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. எல்லை மீறி பழக ஆரம்பிச்ச 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசுறது, யாருக்கும் தெரியாம வெளியில ஊர் சுத்துறதுமா இருந்திருக்காங்க. நாள் ஆக ஆக மனைவியோட நடவடிக்கையில மாற்றத்தை பார்த்த சரவணன் அவங்க வீட்டுல இல்லாத நேரத்துல முத்துலட்சுமியோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல மனைவி சூர்யாங்கிற இளைஞர் கூட கொஞ்சி குழாவி பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த சரவணன், உனக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் நான் மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ சூர்யா கூட பழகி ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, ஏன் உன் புத்தி இவ்ளோ கேவலமா மாறிச்சு, இனிமே சூர்யா கூட பேசாத, அதுதான் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லி இருக்காரு. ஆனா கணவனோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத மனைவி தொடர்ந்து சூர்யா கூட பழகிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூர்யாவுக்கு போன் பண்ண முத்துலட்சுமி, என் கணவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அவன் என்கிட்ட டெய்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதை கேட்டு சூர்யா சரவணன் மேல கடும் ஆத்திரத்துல இருந்திருக்கான். அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட நண்பர் சக்தி கிட்ட சொன்ன சூர்யா சரவணனை கொலை செய்யவும் திட்டம் போட்டிருக்கான். சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன சரவணன் மறுபடியும் மனைவி கூட பயங்கரமா சண்டை போட்டு அவங்கள சரமாரியா தாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் சரவணன் தன்னோட ரூமுக்கு தூங்க போயிட்டாரு. கணவன் கிட்ட அடி வாங்கின கோபத்துல இருந்த முத்துலட்சுமி தன்னோட காதலன் சூர்யாவுக்கு போன் பண்ணி என் கணவன் என்னைய போட்டு அடிச்சுட்டான்னு சொல்லி புலம்பி இருக்காங்க. அத கேட்டு கோபத்தோட உச்சிக்கே போன சூர்யா தன்னோட நண்பனை கூட்டிட்டு புல் போதையில சரவணன் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப வீட்டுல சரவணன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. சரவணனை தட்டி எழுப்பின 2 பேரும் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அதுக்கடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த 2 பேரும் சரவணனை சரமாரியா குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைக்கு காரணமான முத்துலட்சுமியையும் சூர்யாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து தலைமறைவா இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.